ஹோல்ட் ஆன். தளபதி விஜயின் ஜனநாயகன் பட விவகாரத்தில் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட். தணிக்கை வாரியம் சிபிஎஃப்சி ஹைகோர்ட்டில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த படக்குழுவையும் சைலண்ட் ஆக்கிடுச்சு. தி பிக் லீகல் கிளாஷ். பொங்கலுக்கு வராத ஜனநாயகன் இப்போ என்ன நிலையில் இருக்கு? இதோ அந்த ஹை வோல்டேஜ் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ஒட்டுமொத்த தமிழகமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தனி நீதிபதி யுஏ சர்டிபிகேட் கொடுக்க சொன்னாலும் தணிக்கை வாரியம் விடாப்பிடியா அப்பீல் பண்ணி அந்த உத்தரவுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. நேத்து நடந்த விசாரணையில தணிக்கை வாரியம் சொன்ன அந்த ரகசிய புகார் என்ன? லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. த சென்சார்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி தணிக்கை வாரியம் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட வச்சிருக்காங்க. த கம்ப்ளைண்ட். இந்த படத்துல ராணுவத்தை அவமதிக்கிற மாதிரியும் சில மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியும் காட்சிகள் இருக்குன்னு ஒரு உறுப்பினர் புகார் கொடுத்திருக்காராம். த ரிவிஷன். எக்ஸாமினிங் கமிட்டி ஓகே சொன்னாலும் சேர்மேனுக்கு அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முழு அதிகாரம் இருக்குன்னு தணிக்கை வாரியம் வாதாடினாங்க. த கோர்ட்ஸ் சைலன்ஸ். தணிக்கை வாரியம் சொன்ன அந்த சீரியஸ் அலிகேஷன்ஸும் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான காரணங்களை கேட்டதும் ஹைகோர்ட் இப்போ தற்காலிக தடையை நீட்டிச்சு சைலண்ட் ஆகிடுச்சு. ரிலீஸ் இஸ் நவ் இன் லிம்போ. நேஷனல் ஹெட்லைன்ஸ் மேக்ஸ். ஒரு பக்கம் அமைச்சர் கே.என். நேரு மேல அண்ணாமலை ஊழல் புகார்களை அடுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி விஜய் இடையே அலையன்ஸ் வார் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா தளபதி ரசிகர்கள் இப்போ டீப்லி டிசப்பாயிண்டட்ல இருக்கிறது இந்த ஜனநாயகன் பட தாமதத்தால தான். த பொங்கல் ட்ரீட் இஸ் அஃபிஷியலி மிஸ்ட். ஜனநாயகன் படம் ஜனவரி 23 ரிலீஸ் ஆகுமா? இல்ல தணிக்கை வாரியம் கேட்கிற அந்த 27 கட்ஸுக்கு படக்குழு சம்மதிக்குமா? இந்த வழக்கோட அடுத்த ஃபைனல் அப்டேட்டையும் மின்னன் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். செய்திகளை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.